சந்துரு நிர்மலா சந்துரு தங்களுடைய திருமண வாழ்வின் 33வது ஆண்டு நிறைவு நாளாகி இன்று இறைவன் அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். வருகிற ஆண்டுகளில் இறையாசி பெருகவும், பிள்ளைகள் திருமணம் தடையின்றி நடைபெறவும், குடும்ப சமாதானத்திற்காகவும், சிரோன்மணி அவர்களுடைய நல்ல உடல் நலனுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். மரிய பாஸ்கர் அவர்களுடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காக ஜெபிப்போம். சூசைப்பால், ஆரோக்கிய மேரி, செல்வராஜ் பால், ஆண்டோர், பிரகாஷ், வின்சென்ட் ராஜா, அருள் புஷ்பம், பஸ்டின், ஜூபிலி தெரஸ், சுதந்திரா இவருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காக வேண்டிக் கொள்வோம். செசிலி, ரஞ்சிதம், சூசை ரத்னம் இவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஜெபிப்போம். அருள் சகோதரி ஆக்னஸ் அவர்களுடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காக வேண்டிக் கொள்வோம். பார்பரால் அவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக இந்த திருப்பலியை நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். செயின்ட் வர்கீஸ் ரியல் எஸ்டேட் குமார், வர்கீஸ் ராஜ், ஜோஸ்பின், ஆனந்த ஜெயா அவருடைய குடும்ப நன்றியாகும், குடும்ப சமாதானத்திற்காகவும், உடல் உள்ள சுகத்திற்காகவும், பிள்ளைகள் ஞானத்திலும் தெய்வ பக்தியில் வளரவும், இழந்த சொத்துக்களை மீட்கவும் வேண்டிக் கொள்வோம். தாமஸ் சதானந்தம் அவருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காக வேண்டிக் கொள்வோம். ஜோசப், டாக்டர் ராஜன் அவர்கள் குடும்பத்திற்கு அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும், குடும்பத்தில் உள்ள அனைவரும் நல்ல உடல் உள்ள நலத்தோடு வாழவும், குடும்ப தலைவர் மற்றும் குடும்ப தலைவருடைய உடல் சுகம் அடைய வேண்டிக் கொள்வோம். அமல் பி ராயன், பபியுலா, இருதேசாமி, ஜாஸ்பின், ராபர்ட் ஜெரி அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் மற்றும் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்கள் இளைப்பாறுதலுக்காகவும், உத்தரிக்க தளத்தில் ஆன்மாக்கள் இளைப்பாறுதலுக்காக வேண்டிக் கொள்வோம். ஜென்கின்ஸ், பெரடஸ், சேவியர் தாமஸ், சிஸ்டர் ஜார்டினா மேரி, இருதேசாமி இவருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளான சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த பரிசுத்தமான ஞாயிறு கடன் திருப்பலிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். தாய் திருவை இன்றைக்கு ஆண்டவருடைய முன்னேற்ற பெருவிழாவை மனமகிழ்ந்து கொண்டாடுகிறது. இந்த விழா இன்றைக்கு நமக்கு உணர்த்தி காட்டக்கூடிய அற்புதமான வாழ்வியல் சிந்தனை, தலையாகிய அவர் முன்னேற்றம் அடைந்தார் என்று சொன்னால் உறுப்புகளாகிய நாமும் அந்த அற்புதமான ஆசீர்வாதத்தை பெற முடியும் என்கிற நம்பிக்கையை இன்றைக்கு ஆண்டவர் இயேசுனுடைய இந்த முன்னேற்ற பெருவிழா நமக்கு ஆழமாக உணர்த்தி காட்டுகிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? இதோ இயேசு உங்களிடமிருந்து முன்னேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்று நமக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விழாவாக அமைந்திருக்கிறது. அவர் வருகிற வரை நாம் அவருடைய அடிச்சுவடுகளை, அவர் நமக்கு விட்டு சென்றிருக்கக்கூடிய வாழ்வின் படிப்பினைகளை நம்முடைய வாழ்நாள் முழுவதுமாக வாழ்ந்து காட்ட வேண்டும், அவருக்கு சாட்சியம் பகர வேண்டும். இதோ ஆண்டவர் இயேசுடைய உயிர்ப்புக்கு நாங்கள் சாட்சிகள் என்று திருத்தூதர்கள் சொன்னது போல இயேசுடைய இரண்டாம் வருகை வரை நம்முடைய வாழ்வு முழுவதுமாக அவருக்கு சான்று பகருகிற வாழ்வாக அமைய வேண்டும் என்பதுதான் இந்த விழா நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான அழைப்பாக அமைந்திருக்கிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பெரும் தொற்று காலத்தில் பல்வேறு விதமான இன்னல்களை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம், நம்முடைய வாழ்வு முழுவதுமாக நம்பிக்கை இழந்து தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம், இந்த விழாவின் வழியாக புத்துயிரை பெற்றுக்கொள்வோம், புதிய நம்பிக்கை உள்ளத்தில் சுமந்து கொள்வோம். உலகமெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவியுங்கள் என்று ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை நமது வாழ்வாக்க நாம் முயற்சி எடுப்போம். உலகம் முடிகிற வரை என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று நமக்கு நம்பிக்கை தந்த அந்த ஆண்டவருடைய அருள் சக்தி நம்மோடு இருந்து நாம் செய்கிற அத்துணை காரியங்களிலும் நமக்கு நிறைவையும் முழுமையையும் கொடுத்து நம்பிக்கையோடு எல்லா காரியங்களையும், எல்லா இன்னல்களையும் எதிர்கொள்ள அவரே நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தி காக்க வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே நாம் உருக்கமாக மன்றாடுவோம். இந்த பலியில் இந்த பெரும் தொற்றினால் மரணமடைந்த அனைத்து குருக்களுக்காகவும், அனைத்து அருள் சகோதரிகளுக்காகவும், சகோதர சகோதரிகளுக்காகவும் நாம் சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். அவர்கள் செய்த பணிவாழ்வின் வழியாக ஆண்டவர் மேன்மை அடைந்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவரோடு இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவர்களுடைய ஆன்மாவிற்கு இறைவன் தாமே நித்திய இளைப்பாறுதலை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம்.
அவர்களை பிரிந்து வாடி வருந்தி கொண்டிருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தாருக்கு இறைவனுடைய ஆறுதல் என்றும் இருந்து அவர்களை வழிநடத்தி காக்க வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். தகுதியான உள்ளத்தோடு இந்த வரையை கொடுப்போம். நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
தலைவராகிய ஆண்டவரே, உம் திருமகன் கிறிஸ்துவின் முன்னேற்றம் எங்களுக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கின்றது. தலையாகிய அவர் பெற்ற மாட்சிக்கை அவரது உடலாகிய நாங்களும் அழைக்கப்பட்டுள்ளோம் என்னும் எதிர்நோக்கை எங்களுக்கு தருகிறது. எனவே நாங்கள் உமக்கு அன்போடு நன்றி கூறி புனிதமான மகிழ்ச்சியுடன் அக்களிக்க செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோ. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 11 முடிய. தெயோபில் அவர்களே, இயேசு தாம் தேர்ந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றம் அடைந்தார். விண்ணேற்றம் அடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாட்களாக அவர்களுக்கு தோன்றி இறை ஆட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடம் இருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாட்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ராயலுக்கு ஆட்சி உரிமையை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்து கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்து விட்டது. அவர் செல்லும்போது அவர்கள் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடம் இருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். மக்களினங்களே, களிப்புடன் கை கொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து ஆடுங்கள்.
மாவேந்தர் அவரே. எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். ஆரவார ஒளியிடையே பவனி செல்கின்றார் கடவுள். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். பாடுங்கள் கடவுளுக்கு புகழ் பாடுங்கள், பாடுங்கள் நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். ஏனெனில் கடவுளே அனைத்து உலகின் வேந்தர். அருட்பா தொடுத்து புகழ் பாடுங்கள். கடவுள் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கின்றார். அவர் தம் திரு அரியணையில் வீற்றிருக்கின்றார். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். திருத்துதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 17 23 முடிய. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் அவரை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு ஞானமும் வெளிப்பாடு தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்றும், இறை மக்களுக்கு அவர் அளிக்கும் உரிமை பேறு எத்துணை மாட்சிமிக்கது என்றும், அவர் மீது நம்பிக்கை கொள்பவர்களாகிய நம்மிடம் செயலாற்றுகிற அவரது வல்லமை எத்துணை ஒப்புவியரற்றது மேலானது என்றும் நீங்கள் அறியுமாறு உங்கள் கண்கள் ஒளியூட்ட பெறுவனவாக. கடவுளின் வலிமை மிக்க தம் ஆற்றலை கிறிஸ்துவிடம் செயல்படுத்தி இறந்த அவரை உயிர்த்தெழச் செய்து விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்ந்திருத்தினார். அதன் மூலம் ஆட்சியாளோர், அதிகாரம் கொண்டோர், வலிமையுடையோர், தலைமை தாங்குவோர் ஆகிய அனைவருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். இவ்வுலகில் மட்டுமல்ல, வரும் உலகிலும் வேறு எப்பேறு கொண்டோருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். அனைவரையும் கிறிஸ்துவுக்கு அடிபணியச் செய்து அனைத்துக்கும் மேலாக அவரை திருச்சபைக்கு தலையாக தந்தருளினார். திருச்சபையே அவரது உடல், எங்கும் எல்லாவற்றையும் நிரப்புகின்ற அவரால் அது நிறைவு பெறுகின்றது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. இது உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
8 வசனங்கள் 16 முதல் 20 வரை. அக்காலத்தில் 11 சீடர்களும் இயேசுவும் தங்களுக்கு பணிபுரிந்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கின்றது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலகம் முடியும் வரை எந்நாளும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கூறினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாய் திருச்சபையானது நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய விண்ணேற்பு பெருவிழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த விண்ணேற்பு பெருவிழா நமக்கு தருகின்ற சிந்தனை, ஆதாம் ஏவாள் வழியாக வந்த பாவம், இறைவாக்கினர்கள் வழியாக வழிநடத்திய கடவுள் கடைசியாக தன் ஒரே மகனை நம்முடைய பாவத்தின் கழுவாயாக உலகிற்கு அனுப்பினார். விண்ணிலிருந்து மன்னகம் வந்த இயேசு தந்தையினுடைய விருப்பத்தை தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் கடைபிடித்து தன்னுடைய பணியினுடைய நிறைவினை அடைந்து மீண்டும் அவர் கடவுளை நோக்கி செல்வதுதான் விண்ணேற்பு. அவருடைய வருகை, அவரை யார் அனுப்பினார், அவர் எங்கே செல்வார் என்பதை யோவான் நற்செய்தியாளர் நமக்கு அழகாக சொல்லியிருக்கின்றார். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 வசனம் 38, யோவான் அதிகாரம் 8 42, யோவான் 13:3. என் சொந்த விருப்பம் அல்ல, மாறாக என்னை அனுப்பியவருடைய விருப்பத்தை நிறைவேற்றவே நான் வந்தேன் என்று சொன்னார். நான் வரவில்லை, என்னை அவர்தான் அனுப்பினார் என்று சொன்னார். என்னை கடவுள் அனுப்பியது போல, கடவுளிடமிருந்து நான் வந்தது போல மீண்டும் நான் அவரிடம் செல்ல வேண்டும் என்று இறைவன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிர்ப்பினை நமக்கு அழகாக சொல்லியிருக்கின்றார். இயேசுவினுடைய உயிர்ப்பு அவர் கடவுள் அளிக்கின்ற மிகப்பெரிய பரிசு. கடவுளுக்காக தன் வாழ்வையே ஒப்புக் கொடுத்து அவருடைய விருப்பத்தை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்ந்து மரித்த இயேசுவுக்கு கடவுள் கொடுத்த பெரிய பரிசு. கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய உணவாக கருதிய இயேசு அவருக்கு அளித்த மிகப்பெரிய பரிசு. அது மட்டுமல்ல, தந்தையிடமிருந்து தந்தையின் சார்பாக இயேசு மனிதர்களிடையே வந்தார். இயேசுனுடைய பணியினை நிறைவேற்றிய பின்பு மனிதர்களின் சார்பாக இயேசு கிறிஸ்து கடவுளிடம் செல்கின்றார். தன்னுடைய மாட்சியை பொருட்படுத்தாமல் தந்தையினுடைய மாட்சி சிறந்து விளங்க தன்னுடைய மாட்சியை இழந்து பிறகு தன்னுடைய மாட்சியினை கடவுளிடம் ஏற்றுக்கொள்வது போல கடவுளுடைய மாட்சிமை சிறந்து விளங்க பாடுபட்டவர் இயேசு. அதனுடைய பிரதிபலன்தான் கடவுளுடைய இயேசுனுடைய விண்ணேற்பு. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, தந்தை இறைவன் இயேசு கிறிஸ்து இவ்வுலகில் வாழ்ந்தபோது இவ்வுலகத்தை சார்ந்தது போல வாழாமல் விண்ணகத்தை சார்ந்ததாகவே வாழ்ந்தார். அது மட்டுமல்ல, நாம் அவருடைய விண்ணேற்பில் நம்பிக்கை கொண்ட மக்களாக வாழ நம்மை அழைப்பு விடுக்கின்றார். இயேசு இம்மண்ணுலகிலிருந்து உயிர் தெழுந்து விட்டார் என்பதனால் இம்மண்ணில் உள்ள துன்ப துயரத்திலிருந்து ஐயோ சாமி என்னை விட்டா சரி அப்படி என்று அல்ல, அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அல்ல, மாறாக முதல்வரும் தலைவருமான இயேசு அவர் சென்ற இடத்திற்கு நாமும் திரும்பி செல்ல வேண்டும் என்பதற்காக, நமக்கு வலுவூட்ட வேண்டும் என்பதற்காக இயேசு விண்ணேற்றம் அடைந்துள்ளார். அவருடைய விண்ணேற்பு நமக்கு ஊக்கத்தையும் மகிழ்ச்சியையும் அளிக்கின்ற நாளாக விளங்குகின்றது.
இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இறைவன் இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுகின்றார், உலகெங்கும் சென்று நற்செய்தி பறைசாற்றுங்கள், தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் அவர்கள் திருமுழுக்கு கொடுங்கள். பாரு, கலிலேயரை போல வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கக்கூடிய அந்த பணியினை செய்ய நமக்கு அழைப்பு விடுக்கவில்லை. மாறாக இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பித்த அந்த செயல்களை, அந்த சொற்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பயன்படுத்த வேண்டும், வழிநடத்த வேண்டும் என்பதை உணர்த்துகின்ற விழாவாக இருக்கின்றது. இறைமகன் இயேசு உயிர்த்து நம்மை மீட்டு நமக்கு புது வாழ்வினை அளித்த நாள் இது. இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்க, ஒவ்வொருவரும் அந்த ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற நாம் தகுதி உள்ள மக்களாக வாழ அழைப்பு விடுக்கின்றார். ஆகவே இயேசுவில் பிரியமானவர்களே, இறைவன் தருகின்ற அந்த அன்பினை, அவர் அளித்த அந்த நற்செய்தியினை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்ள, அவர் அளித்த அந்த அன்பு மொழிகளை பேசி மற்றவர்களை கடவுளுடைய சீடர்களாக மாற்ற நம் ஒவ்வொருவரையும் இன்று கடவுள் தேர்ந்தெடுத்துள்ளார். திருமுழுக்கின் வழியாக நம் ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்துள்ளார். நாம் அந்த நிறைவான பணியினை செய்ய அதற்கு தேவையான வரங்களை பெற்றுக்கொண்ட மக்களாக இருக்கின்றோமா? அந்த பணியினை செய்ய நமக்கு தூய ஆவியினுடைய வல்லமை தேவை. தூய ஆவியினுடைய வல்லமை பெற்றவர் பிறகுதான் திருத்தூதர்கள் நற்செய்தியை முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் அவருக்கு சாட்சிகளாக வாழ்ந்தார்கள். அதே போல நாமும் நம்முடைய ஞானஸ்நானத்தின் வழியாக அந்த தூய ஆவியினை பெற்ற மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையை நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? கடவுளை சான்று பகர்கின்ற அந்த வாழ்வாக இருக்கின்றதா? உயிர்த்த இறைவனை ஏற்ற அந்த மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? அல்லது இந்த துன்பத்திலும் துயரத்திலும் நாம் துவழ்ந்து சோர்ந்து அவரை மறந்த மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? இது இயேசுவில் பிரியமானவர்களே, கடவுள் எப்பொழுதும் நம் அருகிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். உயிர்த்த கடவுளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவரை நாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டு உள்ளோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும் இயேசுவில் பிரியமானவர்களே. ஏனெனில் உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்களித்த அந்த இறைவன் நம்மோடு பயணம் செய்கின்றார். அந்த பயணம், அதாவது மீட்பின் அந்த பயணத்தை உணர்ந்த மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும் இயேசுவில் பிரியமானவர்களே. உயிர்த்த ஆண்டவர், அவர் உயிர்த்தது போல நம்மையும் உயிர்த்தெழச் செய்வார். இந்த காலகட்டத்திலே நாம் அவர் நமக்கு அளித்த அந்த கட்டளைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிறைவேற்ற வேண்டும். முதலாவதாக நாம் நம்மை அன்பு செய்வது போல நமக்கு அடுத்து இருப்பவர்களையும் நாம் முழுமையாக அன்பு செய்ய வேண்டும். ஏனெனில் அவர் நம்மை முதலில் அன்பு செய்தார். ஆகவே அவருடைய அன்பினை நாம் முழுமையாக பெற்றுக்கொண்ட மக்கள். ஆகவே அதே அன்பை நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும். எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலும் பிறருடைய வாழ்க்கையிலும் நன்மையினை மட்டுமே செய்ய நாம் ஆசைப்படுகின்ற மக்களாக வாழ வேண்டும். இந்த இரண்டு செயல்களையும் நம் வாழ்க்கையில் செய்தோம் என்றால் நாம் அவருடைய உண்மையான சீடர்களாக வாழ்கின்றோம். இதைத்தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் செய்த பணி. அவருடைய சொற்கள் வழியாகவும் செயல்களின் வழியாகவும் நடத்தைகளின் வழியாகவும் அவர் கடவுளுடைய அன்பினை முழுமையாக மற்றவர்களுக்கு அளித்தார். அதே அன்பினை நாம் பெற்றிருக்கின்றோம். நம்முடைய அருட்சாதனங்களின் வழியாக, நாம் பல்வேறு ஆசீர்வாதங்களின் வழியாக நாம் அதை பெற்றுள்ள மக்களாக இருக்கின்றோம். இந்த கொரோனா காலத்திலே நாம் எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவிக்கின்றோம். ஆனால் அவர் மீது உண்மையான அன்பினை கொண்டு வாழுகின்ற பொழுது நாம் எந்த பிரச்சனைகள் நம் வாழ்க்கையில் வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அவருக்கு உண்மையான சாட்சிகளாக வாழ நமக்கு கடவுள் அருள் தருகின்றார். இந்த கஷ்டங்கள் எல்லாம் நமக்கு ஒரு பெரிய கஷ்டமாக திகழாது.
எப்பொழுது இந்த கஷ்டம் பெரிதாக நாம் கருதுகின்றோமோ அப்பொழுது கடவுளுடைய அந்த ஆசிரையும் கடவுளுடைய அந்த அன்பினையும் நாம் மறந்த மக்களாகத்தான் இருக்க முடியும். ஆகவே திரு இயேசுவில் பிரியமானவர்களே, ஒரு அழகான பாடல் உண்டு, பழைய பாடல். கலங்காதே என் நெஞ்சமே, கலங்காதே என் நெஞ்சமே, கர்த்தர் இயேசு அன்பு செய்ய காலமெல்லாம் காத்திருக்க கலக்கம் ஏன் நெஞ்சமே, நெஞ்சமே கலக்கம் ஏன் நெஞ்சமே, இருளும் புயலும் உன்னை என்ன செய்திடும், அருளும் அன்பும் பொழியும் இயேசு அருகிருக்கையில், இருளும் புயலும் உன்னை என்ன செய்திடும், அருளும் அன்பும் பொழியும் இயேசு அருகிருக்கையில். ஆமென். இயேசுவில் பிரியமானவர்களே, கலங்க வேண்டாம், அஞ்ச வேண்டாம், நான் என்றும் உங்களோடு இருக்கின்றேன் என்ற வாக்குறுதியினை இறைவன் இயேசு கிறிஸ்து நமக்கு திரும்ப திரும்ப அளித்துக் கொண்டே இருக்கின்றார். அந்த வாக்கினை நாம் உணர்ந்த மக்களாக இருக்கின்றோமா இயேசுவில் பிரியமானவர்களே? சிறிய பிரச்சனைகள் வருகின்ற பொழுது நாம் அவரை கடவுளுக்கு கண்ணிலேயே, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேனே, எனக்கு கடவுள் உதவி செய்யவில்லையே, என்னுடைய அன்புக்குரியவர்கள் கஷ்டப்படுகின்றார்களே, இந்த நோயினால் அவதிப்படுகின்றார்களே, கடவுளுக்கு கண்ணில்லையா, அவர் இருக்கின்றாரா என்று பல்வேறு வகையான தேவையற்ற வார்த்தைகளை நாம் விடுகின்றோம். ஆனால் அந்த கஷ்ட காலங்களில் கடவுள் நம்மை சுமந்து கொண்டு நம்மோடு வாழ்கின்றார் என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். அதைத்தான் இந்த பாடல் நமக்கு எடுத்துரைக்கின்றது. அதைத்தான் இந்த நற்செய்தி வாசமும் இந்த விழாவும் நமக்கு எடுத்துரைக்கின்றது. நான் உங்களோடு காலம் முடியும் வரை உங்களோடு நான் இருக்கின்றேன். ஆகவே இயேசு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை கடவுளுக்கு ஏற்ற அந்த வாழ்க்கையாக மாற்ற அதற்கு தேவையான அருளையும் ஆற்றலையும் இந்த திருப்பலியை நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். தந்தையிடம் நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளை எடுத்து சொல்லி வேண்டுவோம். என் திரு அவை வழிநடத்தும் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் நீர் நிறைவாக ஆஸ்வதித்து இந்த காலச்சூழலுக்கு ஏற்ப மக்களை இந்த கொடிய நோயிலிருந்து காப்பதற்காக
ஜெபங்கள் வழியாகவும் பல்வேறு செயல்பாடுகள் வழியாகவும் அவர்கள் ஏறெடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் ஆண்டவரே நீர்தாமே உடனிருந்து வழிநடத்த வேண்டும் என்றும் அவர்களுக்கு தேவையான நல்ல உடல் உள்ள ஆன்ம சுகம் தந்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் உற்றாம் இறைவா, அஞ்சாதே நான் என்று முன்னோடு என்று எங்களோடு பயணிக்கின்றவரே, இந்த வேளையிலே எங்கள் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் உன் பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். எங்களை ஒவ்வொரு நாளும் கண்மணி போல் பாதுகாத்து எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரின் அன்பு மொழிகளாலும் அன்பு உறவினாலும் மதிப்பினாலும் பாசத்தினாலும் எங்களை கனிவோடு வழிநடத்துகின்ற பேரன்பை நினைத்து நாங்கள் நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாகவும் குழந்தைகள், பெரியவர்கள், பெற்றோர், முதியவர்கள் அனைவரையும் உமது அருட்கரம் நிறைவாய் தாங்கி வழிநடத்துமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நல்லாயினையும் நிறைவா நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவரையும் உன் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். உண்மை போல நல்லாயனாய் மக்களை வழிநடத்தக்கூடிய நல்ல மனநிலைகளை அவர்களுக்கு தந்து மக்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்த தேவையான அருளையும் ஆற்றலையும் அவர்களுக்கு தந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஞானத்தில் ஊற்றாம் இறைவா, எம் பங்கில் உள்ள இளையோரை பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அன்பின் ஆண்டவரே, உமது ஆற்றலும் சக்தியும் உயிர்ப்பின் வல்லமையும் அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்தட்டும். காலப்போக்கில் அவர்கள் திசை மாறி செல்லாமல் உமது அன்பின் வழியில் நல்வழியில் அவர்கள் தங்கள் வாழ்வை தொடர அவர்களுக்கு தேவையான அனைத்து அருள் வரங்களையும் பொழிந்து காத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற பணித்தீரே. உமது நற்செய்தி பணியை பல இடங்களில் பல்வேறு சூழல்களில் துன்பங்களிலும் பல்வேறு வகையான வேதனைகளில் உழந்து கொண்டிருந்தாலும் அவர்கள் நம்பிக்கைக்கு சான்றாக நற்செய்தியை குடும்பங்களிலும் குழுவிலும் தன்னுடைய அன்பான ஆறுதலான வார்த்தையினால் அறிவித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பு குலங்களையும் நீ தயவாய் ஆசீர்வதிக்கும்படியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவரே இறைவா, இந்த கொரோனா தொற்று நோயினால் மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் இருக்கும் ஒவ்வொரு நோயாளிகளையும் என் கண் நோக்கி பாரும். நீரே அவர்களுக்கு நல்ல குணமளித்து மீண்டும் அவர்கள் புது வாழ்வை பெற்று உமது அன்பின் மேன்மையை உணர்ந்து கொண்டவர்களாய் வாழ அவர்களுக்கு தேவையான எல்லா சக்தியையும் திடனையும் தந்து காத்துள்ள வேண்டும் என்று இறைவா மன்றாடுகிறோம். இறைவா, இந்த வாரத்தில் நடக்கின்ற திருமணங்களை எல்லாம் நீர் ஆசீர்வதியும். அவருடைய தேவைகளை எல்லாம் நீ சந்தித்து நிறைவாய் மகிழ்வாய் வழிநடத்தும்படியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உலகம் முடியும் வரை எந்நாளும் நான் உங்களோடு இருப்பேன் என்று கூறிய எங்கள் அன்பு ஆண்டவரே, இதோ இந்த திருப்பலியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் எங்களது குருக்கள், திருப்பலியை காணொலி வாயிலாக பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் எமது பங்கு மக்கள் அனைவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இந்த தொற்றுநோய் காலத்திலும் ஆண்டவராகிய நீர் அவர்களோடு இருக்கிறீர் என்பதை எந்நாளும் உணர்ந்து வாழக்கூடிய நல்ல மனநிலையை, நேர்மறை எண்ணங்களை எங்கள் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் ஏற்படுத்தி உமது அன்பின் அரசாட்சியை உருவாக்கக்கூடியவர்களாக நாங்கள் திகழ உமது உடனிருப்பை எந்நாளும் உணர்ந்து நன்றியோடு வாழக்கூடிய நல்ல மனதை எங்களுக்கு தந்திரள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்ம ஒருடைய தனிப்பட்ட கருத்துக்காகவும் மௌனமாக வேண்டிக்கொள்வோம்.
இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்திலே பார்த்து கெஞ்சி மன்றாடுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உம் திருமகனின் வணக்கத்திற்குரிய விண்ணேற்றத்தை முன்னிட்டு நாங்கள் தாழ்மையுடன் இக்காணிக்கைகளையும் திருமுன் கொண்டு வருகின்றோம். இவ்வாறு புனிதமிக்க பரிமாற்றத்தினால் நாங்களும் விண்ணகத்திற்குரியவற்றை நாட அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு மாட்சியின் மன்னர், பாவத்தின் மீதும் சாவின் மீதும் வெற்றி கொண்டவர், வானதூதர் வியப்புற இன்று வானங்களின் உச்சிக்கு ஏறி சென்றார். கடவுளையும் மனிதரையும் இணைப்பவரும் உலகுக்கு தீர்ப்பிடுகிறவரும் ஆற்றல் மிக்க அணிகளின் ஆண்டவரும் அவரே. இவ்வாறு அவர் சென்றது எங்கள் தாழ்நிலையிலிருந்து விலகிச் செல்வதற்காக அன்று, மாறாக எங்கள் தலைவரும் முதல்வருமாகிய அவர் முன் சென்ற அவ்விடத்திற்கு அவர்தம் உறுப்பினர்களாகிய நாங்களும் அவரை பின்தொடர்வோம் என நம்பிக்கை கொள்வதற்காகவே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்கள் நிற்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து அக்களித்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது: விண்ணகமும் மண்ணகமும்
ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய அந்தனிசாமி ஆண்டகை, எல்லா திருநினைவு ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பு நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலராகிய புனித சவேரியார், இவ்வுலகில் உமக்கு உந்தராய் வாழ்ந்து மரித்த அனைவரோடும் அனைத்து புனிதரோடு அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவழிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமை காத்து நிறைவாழ்வளிப்பதாக. கதவை திறந்து வைத்தேன், இனிமை நிறைக்கும் இயேசுவே. உதயம் தேடும் நேரமெல்லாம் உந்தன் உறவை நாடுவேன். இயேசுவே, 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 இயேசுவே. இதய கதவை திறந்து வைத்தேன், இனிமை நிறைக்கும் இயேசுவே. உதயம் தேடும் நேரமெல்லாம் உந்தன் உறவை நாடுவேன். இயேசுவே, இயேசுவே,
திருமண ஓலைகள். பாளையங்கோட்டை பங்கு பாளையங்கோட்டை இருக்கும் தந்தை ஃபெலிக்ஸ் ராஜ்குமார், தாய் மார்சலா இவர்களின் மகன் ஆண்டனி ஜெயந்த் சிங்கிற்கும், சங்கர் நகர் பங்கு சங்கர் நகரில் இருக்கும் தந்தை அற்புதராஜ், தாய் ராஜம்மாள் இவர்களின் மகள் ஆண்டனி சகாயம் ஏரிக்கும் திருமணம் செய்ய இது இரண்டாவது ஓலை. பாளையங்கோட்டை பங்கு பாளையங்கோட்டை இருக்கும் தந்தை பிரான்சிஸ் சேவியர், தாய் மேரி இவர்களின் மகள் ஆனி மோனிகாவுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் அம்பத்தூர் பங்கு அம்பத்தூரில் இருக்கும் தந்தை சாஜன் வில்லியம், தாய் ஜெபஜோதி நிர்மலா இவர்களின் மகன் ராகேஷ் சாம் மனோவாவுக்கும் திருமணம் செய்ய இது மூன்றாவது ஓலை. பாளையங்கோட்டை பங்கு பாளையங்கோட்டை இருக்கும் தந்தை இர்வின் சில்வேரா, தாய் ரெஜுலா இவர்களின் மகள் இமாக்குலேட் இசிகாவுக்கும், தூத்துக்குடி மறை மாவட்டம் வீரபாண்டியன் பட்டணத்தில் இருக்கும் தந்தை ரெக்ஸ்டன், தாய் ரமணி இவர்களின் மகன் அஜித்துக்கும் திருமணம் செய்ய இது இரண்டாவது ஓலை. பாளையங்கோட்டை பங்கு பாளையங்கோட்டை இருக்கும் தந்தை ஆண்டனி சகாயம், தாய் மரிய சேசு தங்கம் இவர்களின் மகன் செபஸ்டியன் வினிஸ்டர் ராஜாவுக்கும், கோட்டாறு மறை மாவட்டம் ராஜாவூர் பங்கு ராஜாவூரில் இருக்கும் தந்தை வருவேல் ஆண்டனி, தாய் மல்லிகா இவர்களின் மகள் ராஜ் பிரியங்காவுக்கும் திருமணம் செய்ய இது மூன்றாவது ஓலை. பாளையங்கோட்டை பங்கு பாளையங்கோட்டை இருக்கும் தந்தை ஆண்டனி ரெய்மன், தாய் ஆண்டனி சகாய ஈவ்லின் இவர்களின் மகன் ஆண்டனி சகாய ஜெனிபருக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் ஆதம்பாக்கம் பங்கு ஆதம்பாக்கத்தில் இருக்கும் தந்தை சேவியர் அசோக் பி ராயன், தாய் சகாயராணி ரூபி பி ராயன் இவர்களின் மகன் சகாய ஜெனிபட் ராயனுக்கும் திருமணம் செய்ய இது இரண்டாவது ஓலை. பாளையங்கோட்டை பங்கு பாளையங்கோட்டை இருக்கும் தந்தை சகாயம், தாய் சரோபின் இவர்களின் மகள் லூர்து எல் குயினுக்கும், தூத்துக்குடி மறை மாவட்டம் திரேஸ்புரம் பங்கு திரேஸ்புரத்தில் இருக்கும் தந்தை செல்வம், தாய் சந்தானம் இவர்களின் மகன் டினோவுக்கும் திருமணம் செய்ய இது மூன்றாவது ஓலை. பாளையங்கோட்டை பங்கு பாளையங்கோட்டை இருக்கும் தந்தை ராஜரத்தினம், தாய் அருள் ஜோதி இவர்களின் மகள் பிரீத்திக்கும், கோட்டார் மறை மாவட்டம் கார்மேல் நகர் பங்கு ராமன் புதூரில் இருக்கும் தந்தை ஜோசப் லியோன், தாய் ஜேசு ரத்தினம் இவர்களின் மகன் சகாய வினுவுக்கும் திருமணம் செய்ய இது இரண்டாவது ஓலை. பாளையங்கோட்டை பங்கு பாளையங்கோட்டை இருக்கும் தந்தை சேவியர் பெர்னாண்டோ, தாய் சேவியர் மெடோனா இவர்களின் மகள் வினிஃப்ரெட் திரவியாவுக்கும், தூத்துக்குடி மறை மாவட்டம் ஆர்வக நகரில் இருக்கும் தந்தை ஜான்சன் பெர்னாண்டோ, தாய் ஆர்ச் ஏஞ்சல் பூரணி இவர்களின் மகன் இன்ஃபன்ட் பிரசாந்துக்கும் திருமணம் செய்ய இது இரண்டாவது ஓலை. பாளையங்கோட்டை பங்கு பாளையங்கோட்டை இருக்கும் தந்தை மரிய வியாகுல மார்சல், தாய் எமரன்சியா பெர்னாண்டோ இவர்களின் மகன் வியாகுல ஆண்டனி கிறிசன்ட்டுக்கும், செங்கல்பட்டு மறை மாவட்டம் திரிசூலம் பங்கு திரிசூலத்தில் இருக்கும் தந்தை செல்வேந்திரன், தாய் ஜெயராணி இவர்களின் மகள் மெர்லின் மார்கரெட்டுக்கும் திருமணம் செய்ய இது மூன்றாவது ஓலை. பாளையங்கோட்டை பங்கு பாளையங்கோட்டை இருக்கும் தந்தை சந்தான பிச்சை பெர்னாண்டோ, தாய் அமலி ஜோஸ்லின் இவர்களின் மகன் சில்வஸ்டர் அருள் வசந்துக்கும், தூத்துக்குடி மறை மாவட்டம் குரூஸ்புரம் பங்கு குரூஸ்புரத்தில் இருக்கும் தந்தை அமிர்த வின்சென்ட் எட்வின், தாய் ஜெசிந்தா ஜான்சிராணி இவரின் மகள் சில்வரிஸ் லோவிசாவுக்கும் திருமணம் செய்ய இது முதலாவது ஓலை. பாளையங்கோட்டை பங்கு பாளையங்கோட்டை இருக்கும் தந்தை சகாய ஜோசப் சேவியர் ஜான்சன், தாய் ஹெனிஸ்டா இவர்களின் மகள் இன்ஃபன்ட் பிரான்சிஸ் திரிசாவுக்கும், ஜவஹர் நகர் பங்கு சிதம்பரம் நகரில் இருக்கும் தந்தை லோயோலா இக்னேசியஸ், தாய் ஹெலன் இவர்களின் மகன் ஜேசு ஜெபஸ்டின் லாராவுக்கும் திருமணம் செய்ய இது இரண்டாவது ஓலை. பாளையங்கோட்டை பங்கு பாளையங்கோட்டை இருக்கும் தந்தை மதன் பெர்னாண்டோ, தாய் அக்சீலியா இவர்களின் மகள் ஆண்டனி பென்சிக்கும், தூத்துக்குடி மறை மாவட்டம் குரூஸ்புரம் பங்கு குரூஸ்புரத்தில் இருக்கும் தந்தை ஜெரால்ட் பெர்னாண்டோ, தாய் சாந்தி இவர்களின் மகன் ரூபனுக்கும் திருமணம் செய்ய இது இரண்டாவது மற்றும் மூன்றாவது ஓலைகள். பாளையங்கோட்டை பங்கு சமாதானபுரத்தில் இருக்கும் தந்தை மணி, தாய் ருக்மணி இவர்களின் மகன் ஸ்டீபன் ராஜுக்கும், தூத்துக்குடி மறை மாவட்டம் ஜேசுராஜபுரம் பங்கு ஜேசுராஜபுரத்தில் இருக்கும்
தந்தை மரியதாஸ், தாய் புஷ்பலதா இவருடைய மகள் மரிய லோசினிக்கும் திருமணம் செய்ய இது 2வது ஓலை. இத்திருமணங்களில் ஏதாவது விக்கினங்களை அடைந்தவர்கள் பங்கு தந்தைக்கு தெரியப்படுத்தவும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லாருக்கும் மீண்டும் இனிய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் மனமகிழ்வோடு உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். பெரும் தொற்று காலத்தில் வீட்டில் அனைவரும் நலமோடு இருப்பீர்கள் என்கிற நம்பிக்கை உண்டு. தயவு செய்து யாரும் இந்த கால சூழ்நிலையை அவ்வளவு எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். தேவைப்பட்டால் மட்டுமே வெளியே வாருங்கள். வீணாக வெளியே வந்து வாழ்வை இழந்துவிட வேண்டாம் என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். கூட்டமான இடங்களுக்கு, நெரிசல்கான இடங்களுக்கு தேவையில்லாமல் செல்ல வேண்டாம். இந்த நாட்களில் திருமண காரியங்கள், இன்னும் மக்கள் கூடி வருகிற காரியங்களை முடிந்த மட்டும் தவிர்க்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட திருமணங்கள் நடக்கும். ஆனாலும் கூட அதற்கு தவிர்க்க முடியாத காரணங்கள் இருந்தால் மட்டுமே செல்லும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த கொரோனா தொற்றினுடைய தாக்கம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. இன்னும் இது பலருடைய உயிரை காவு வாங்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதில் நாம் தான் நமது உயிரை, நமது உடைமைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதற்கு ஒரே வழி நாம் இல்லங்களிலேயே இருப்பது, முகக்கவசம் அணிவது, வெளியே சென்று வருகிற பொழுது கிருமி நாசினி பயன்படுத்திக் கொள்வது என்பதை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இல்லங்களில் இருப்பவர்கள் இல்லங்களிலேயே முடிந்த மட்டும் இருந்து வாழ்வை காத்துக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். தேவையில்லாமல் வெளியே சுற்ற வேண்டாம். தேவையில்லாமல் வெளியே எந்த காரியத்திற்கும் செல்ல வேண்டாம் என்பதையும் அன்போடு உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்ளுகிறேன். அன்புக்குரியவர்களே, நமது பங்கில் இந்த காணொளி வாயிலாக திருப்பலியை கண்டு மகிழ உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த திருப்பலியின் வழியாக நீங்கள் எல்லாருக்குமாக இந்த நாட்டில் இந்த பெருந்தொற்று மிக விரைவில் அகல வேண்டும் என்று சொல்லி எல்லாருக்குமாக வேண்டிக் கொள்ளும்படியாகவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் எழுந்து நின்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, இவ்வுலகில் இருக்கும் நாங்கள் விண்ணக மறை நிகழ்வுகளை கொண்டாட அருளுகின்றீர். எங்கள் இயல்புமோடு இணைக்கப்பட்டுள்ள இடத்திற்கு எமது கிறிஸ்தவ பற்றன்பு எம்மை இட்டுச் செல்ல அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இன்று விண்ணகம் சென்று உங்கள் விண்ணேற்றத்திற்கு வழிவகுக்கும் ஒரே மகனின் தந்தையாக எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. தமது உயிர்த்தெழுதலுக்கு பின் கிறிஸ்து சீடருக்கு தோன்றி தம்மை வெளிப்படுத்தியது போல அவர் உங்களுக்கு தீர்ப்பு வழங்க வரும்போது நிலையான மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவாராக. அவர் தம் தந்தையின் ஆட்சியில் வீற்றிருப்பதை நம்பும் நீங்கள் தாம் வாக்களித்தது போல உலக முடிவு வரை அவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து மகிழ்ச்சியுடன் வாழும் பேறு பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆவியாரே, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே